ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. எவனாகிலும் தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். மார்க் 11:23. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார். நீதிமான் சொன்னபடியே ஆகும், அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். இயேசுவே கர்த்தர், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன் என்று முழு இருதயத்தோடு சொன்னால் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளால் குணமானேன் என்றும், இயேசுதாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்திருக்கிறார் என்றும், அவரே பரிகாரியாகிய கர்த்தர் என்றும் நான் சொல்லும்போது சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்றும், அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறது, அவர் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளை இடுகிறார் என்றும் சொல்லும்போது அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவேன் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடும்போது கவலையிலிருந்து விடுதலை பெற முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லும் பொழுது தேவ பலனையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று சொல்லும்போது நிறைவான வாழ்க்கையை பெற முடியும். எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் எனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலைகளிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்னும் வேத வாக்கியங்களை விசுவாசத்தோடு அறிக்கையாக சொல்லுவீர்களானால் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் அனுதினமும் காத்து பரிபாலிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு உமது சன்னதிக்கு வருகிற எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி நம்பிக்கையிலே நிலைத்திருக்க உங்க கிருபை தந்தள்ளுங்க. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாக காத்துக்கொள்ள இரக்கம் செய்தள்ளுங்க. தேவரீர் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்வில் எல்லையை விரிவாக்கி தீங்கினால் அவர்கள் துக்கப்படாதபடிக்கு சகல தீமையின் கட்டுகளுக்கும் அவர்களை விலக்கி காத்தருள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாங்கள் செய்த மண்டாட்டையும் ஜபத்தையும் கேட்டு தேவரீர் தந்த பதில்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ஆறுதலுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் பிள்ளைகளை மற்றும் உறவினர்களை குறித்த பாரத்தோடு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில் வாழ்வில் சந்தித்த தோல்விகளினால், வியாதியின் போராட்டத்தினால் ஆண்டவர் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்ற கேள்விகளோடு சோர்ந்து போயிருப்போரை சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தேற்றி ஏற்ற காலத்தில் அவர்களை ஆசீர்வதித்து உயர்வடைய செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாவத்தை விட்டு விடாதவர்களும் சமூக வளத்தாலை பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டத்திலும் பணத்தாசையிலும் இச்சையினாலும் மது மாது என அடிமைப்பட்டுள்ள மக்கள் மனம் திரும்பவும் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு சமாதானமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களிலே கீழ்ப்படியாமையினாலும் கோப குணங்களோடும் உள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், பெற்றோர்கள் அன்றாட கடமைகளின் மத்தியிலும் தங்கள் பிள்ளைகளோடு நேரம் செலவிட்டு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக சரியான பாதையில் பிள்ளைகளை நடத்தி செல்வதற்கான வழிகாட்டிட ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் தேசமெங்கும் அனைத்து கிராமங்களிலும் மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்படவும், சுகாதார பிரிவின் அதிகாரிகள், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள், சுகாதார பணியில் ஈடுபடும் துப்புரவு செய்யும் ஊழியர்கள் யாவரும் உண்மையாய், பாதுகாப்பாய், ஆரோக்கியமாய் வாழவும் மருத்துவத்துறை சிறப்பாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொட்டு ஆசீர்வதித்திடவும், வான்வழியாக, தரைவழியாக, நீர்வழியாக பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும், கடன் சுமையினால் கஷ்டத்துக்குள்ளானவர்கள் வீண் ஆடம்பர செலவினங்களை தவிர்த்து கடன்களை செலுத்தி தீர்த்து சமாதானமான வாழ்க்கை வாழவும் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பழங்குடி மக்கள், ஆதிவாசி மக்கள் மத்தியில் சமாதானத்தை கோரி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து வரும் மிஷினரிகளுக்காகவும், மிஷினரி ஸ்தாபனங்களின் அவர்கள் சந்திக்கும் எதிர்ப்புகள், வன்முறைகளிலும் கர்த்தர் ஊழியர்களை வேலியடைத்து பாதுகாக்கவும், விசுவாசிகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிய நமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.